ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 24/4/2026 சக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும். ஸோ எது போகும்? ஆத்மா தான் போகும், உடம்பு போகாது. அதனால் உடம்புன்ற உணர்வையை மறந்து உங்களை அசரீரி ஆத்மா, சரீரம் இல்லாத ஆத்மானு உணருங்க. அப்போ தான் உடம்பை விடும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி புத்தியினால் உடம்பை விட்டுட்டீங்க. பற்றை விட சொல்கிறதும் அதுக்காக தான். அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிடுங்க. ஸோ ஆல்ரெடி பற்று இல்லைன்னும் பொழுது இல்லை ஒன்று உடம்பு மேலே உள்ள பற்று இழுக்கும், அல்லது மற்ற தேகதாரிகள் மீது உள்ள பற்று அல்லது பொருளின் மீது உள்ள பற்று இழுக்கும். அதனால தான் கலியுகத்தின் எதன் மீதும் பற்று வைக்காதீங்க, உங்கள் உடம்பு உட்பட. வெறும் ஆத்மா. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நரகத்திலேருந்து தப்பிச்சு போகிறேன். இது வந்து ஜெயில் மாதிரி இல்லையா? ராவணனுடைய சிறைன்னு தானே சொல்கிறோம். இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறது ஆனந்தமாக இல்லை, தப்பிச்சு போகணும். ஐயோ ஜெயிலை விட்டு போக மனசே வரலன்னு யாராவது சொல்லுவாங்களே? ஸோ அதுக்காக தான் இது ராவணனுடைய சிறை அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ கர்ப்ப சிறையிலே மாற்றிக்காதீங்க, மீண்டும் இங்கே பிறந்துடாதீங்க அப்படின்னு நாம் சொல்கிறார். கேள்வி: சங்கமிகத்தில் குழந்தைங்க பாபா கிட்ட இருந்து எந்த அறிவு கற்றுக்கிறீங்க? தமோ பிரதான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானம் ஆகிறது, அதன் மூலமாக நம்ம அதிர்ஷ்டத்தை எப்படி உயர்ந்ததாக ஆக்கிக்கிறதுன்ற அறிவை பாபா கிட்டேருந்து நாம் இப்போ தான் கற்றுக்கிறோம். இல்லை, சதோ பிரதானமானாலே அதிர்ஷ்டம் ஆகிடும். காமத்தை விடுவது ஏன்? அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க. கோபத்தை விடுவது ஏன்? அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க. ஏன்னா காமம் கோபத்தினால எல்லைக்குட்பட்ட இந்த லௌகீக வாழ்க்கையிலே வாழ்க்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். டேலண்ட்லாம் இருக்கும், ஆனால் சிடுமூஞ்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது, டேலண்ட் இருந்தும். ஸோ காமம் கேட்கவே தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ சதோ பிரதானம் ஆகிறதுக்கான அறிவை வளர்த்துக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை ஒரு குழந்தை உருவாக்கிக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய செயல் மூலமாக பாபா தெரிஞ்சுக்குவார் இல்லையா? அந்த நடத்தை சதோ பிரதானமாக இருக்குதா இல்லை தமோ பிரதானமாக இருக்குதான்னு தெரியும் இல்லை? பேசுகிறது, பார்க்குறது, நினைக்கிறது. ஸோ அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் உருவாகி இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும். எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். பாடல்: இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. ஸோ எல்லா குழந்தைங்களும் இந்த பாட்டை கேட்டீங்க. ஸோ குழந்தைங்க அப்படின்னா எல்லா சென்டரில் இருக்கிற குழந்தைங்களையும் தான் பாபா சொல்கிறார். வெறும் பாபாவுக்கு எதிர இருக்கக்கூடிய குழந்தைங்கள மட்டும் சொல்லலை. உயிரோட பாபாவுடைய கழுத்து மாலை ஆகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். உயிரோடு இறந்து நம்மை மாலையாக பாபா கழுத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதாவது மூலவதனத்துக்கு போய் பாபா வீட்டில் பாபா கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ அங்கே தான் பாபாவுடைய கழுத்து மாலையாக தொங்கிட்டு இருப்போம் இல்லையா? அது சிவபாபாவுடைய வீடு. அங்கே தான் எல்லா சாலிகிராமங்களும் இருக்கும், ஆத்மாக்கள் இருக்கும். ஸோ முந்தைய கல்பத்தில் நம்மளை அழைச்சிட்டு போனால் அதே பாபா இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு பிராமண குல பூஷணர்களாகிய ஸ்வதஷ்ண சக்கரதாரிகளாகிய குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அசரீரி ஆகணும். ஏன்னா ஆத்மா தான் போகுது இல்லையா? அதனால் தேக உணர்வையே மறக்கணும். ஏன்னா இந்த பழைய உலகம் அழிய போகுது. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அழிய போகுது. அப்போ அது அழிய போகிறத மறக்கிறது நல்லது தானே? ஸோ பழைய உலகமும் அழிய போகுது, இந்த உடம்பையும் நம்ம விட வேண்டி இருக்குது.
ஏன்னா அதுவும் அழிய போகுது. அதனால் எல்லாத்தையும் நாம் இப்போ விட வேண்டி இருக்குது. அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துகிறார். வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறார். மற்றதுன்னு இருக்கும்போது மற்ற எதையாவது பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எதையும் பிடிக்காதீங்க, என்னை மட்டும் பிடிச்சிக்கோங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த உலகமே முடிய போகுது. அதனால் நாம் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ குஷி வருது. இது புரிஞ்சிடுச்சுன்னா குஷி வந்துடும். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம். அரை கல்பம் இந்த வீட்டுக்கு போகிறதுக்காக தான் பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ ஏமாந்தோம். முயற்சி பண்ணி 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 எந்த பலனும் இல்லை. அவ்வளோ அடி வாங்கணும். ஆனால் ஏதாவது வழி கிடைச்சதா? ஸோ இன்னுமே இந்த பக்தி மார்க்கத்தின் வெளிப்பகட்டை பார்த்து மனிதர்கள் சிக்கிக்கிறத பார்க்குறோம். நேற்று சொன்னார் இல்லையா, 4 வார்த்தை பேசுனாங்கன்னா உடனே குருன்னு காலில் விழுந்துடுறாங்க. வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறாங்க, விபூதி எடுக்கிறாங்க, அவ்வளோதான், சரணாகதி ஆகிடுறாங்க. பாபா, நாம் இந்த பழைய உடம்பை மறக்கிறோம் அப்படின்னு இப்போ குழந்தைங்க சொல்கிறோம் இல்லையா. உடல் கொண்ட அனைத்தையும் மறக்கிறோம். உடலற்ற சிவபாபாவை மட்டும்தான் நினைக்கிறோம். அதனால் உங்கள் கூட நாங்களும் அசரீரியாகி வீட்டுக்கு வருவோம். பரமபிதா பரமாத்மா நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காகவே பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். நீங்கள் தூய்மையாகி என்னை நினைவு செய்யுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறார். அதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும். ஸோ அப்போ பாபா பரம பவித்திரமானவர். அப்போ அவர் கூட போகணும். அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா நம்மளும் அதே மாதிரி தூய்மை ஆகணும். ஸோ தூய்மையாகி என்னை நினைவு செய்யுங்கன்றார். நினைவு செஞ்சு தான் தூய்மையும் ஆக முடியும். ஸோ தூய்மையாகவும் இருக்கணும், நினைவும் பண்ணணும். அதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும் இல்லை. நினைத்து நினைத்து பாபாவை நினைத்து நினைத்து அனைத்தையும் மறக்கிறோம். அதுதான் உயிரோடு இறக்கிறதுன்றது. ஸோ பரந்தாம வீட்டில் ஆத்மாக்கள் இருக்கும். ஸோ ஆத்மா ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். அந்த நிராகார உலகத்துக்கு எல்லா ஆத்மாக்களும் போயிடும். ஸோ நிராகாரம்னா உடல் இல்லாத, அசரீரினாலும் அதான் அர்த்தம். எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்கள் அங்கே இருப்பாங்க. ஆத்மாக்களுக்கு அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் எவ்வளோ இடம் தேவைப்படும்? ஏன்னா உடம்பு பெருசு, அதனால் நிறைய இடம் தேவைப்படுது. அது இல்லாமல் அந்த உடம்பை வச்சுட்டு கம்முன்னு இருக்க போகிறதில்ல, அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். மற்றபடி ஆத்மாவை கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்த தான் எடுத்துக்கொன்றார். பரந்தாமம் பெருசு தான், ஆனால் அதில் ஆத்மா எடுத்துக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம். ஸோ இதெல்லாம் நேரடியாக கடவுள் மூலமாகவே கேட்குற சௌபாக்கியம் நமக்கு இப்போ கிடைக்கிது. மனிதர்கள் இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க, ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. சத்தியமானவர் சொல்கிறார். சத்தியத்தை சத்தியமானவர்கிட்ட இருந்தே கேட்குறோம். பாபா சொல்கிறார், உடம்பே இல்லாமல் தனியாக வெறும் ஆத்மாவாக தான் இங்கே சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிச்சிங்க. இப்போ மறுபடியும் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும் இல்லை. வரும்போது எந்த உணர்வும் இல்லாமல் வந்தது ஆத்மா, அதே மாதிரியே இப்போ போகணும். அதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும், அனைத்தையும் மறக்கணும். ஸோ எப்படி மறக்கிறது, எப்படி இறக்கிறதுன்றதை தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். அதனால் அழிக்கும் கடவுள் சிவன் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவையும் நீங்கள் போக போகிற வீட்டை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. யோகத்தில் இருக்கிறதுனால பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
பிறகு ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடும் இல்லையா. தமோ பிரதானமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மாவில் பாவம் இருக்கிறது தான். ஸோ பாபாவை நினைத்து நினைத்து பாவம் அழிய தமோ பிரதானமாக இருக்கிற ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிடும். ஸோ அதுக்கு பாபா கொடுக்குற ஆலோசனை, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. முந்தைய கல்பத்தில் கூட இப்படித்தான் பண்ணீங்க, இதே ஞானத்தை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எல்லோருக்கும் அவர் ஒருத்தர் தான் தந்தை. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி குழந்தைங்க. ஸோ முகவம்சாவளின்னு போட்டிருக்க, அது ஆக்சுவலி ஹிந்தி முக்கு வம்சாவளி. முக்குனா வாய், பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த குழந்தைங்க நீங்கள். இப்போ ஞானம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எப்போவுமே நீங்கள் சிவனுக்கு குழந்தை தான். இப்போ தான் பிரம்மாவுக்கும் குழந்தை. ஆனால் எப்போ பிரம்மா மூலமாக நீங்கள் குழந்தை ஆகுறீங்களோ அப்போ தான் சிவனுடைய ஞானம் கேட்குது. ஏன்னா பிரம்மா உடம்புல தான் சிவன் வரார். ஸோ நாம் எல்லோரும் பகவானுடைய குழந்தைங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது, அஞ்ஞானிகளுக்கு கூட. ஆனாலும் அவருடைய உண்மையான பேர் என்ன, அவருடைய ரூபம் வடிவம் என்ன, அவர் எந்த நாட்டில் வராரு, எந்த காலகட்டத்தில் வராரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதனால்தான் பகவான் மேலே யாருக்கும் அந்த அளவுக்கு அன்பு கிடையாது இப்போ. ஆனால் இதை பாபா குறையாக சொல்லலை, ஏன்னா நாடகத்தில் இது பதிவாகி இருக்குதுன்ற. மறந்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் தான் பாபா வராரு, வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ ஞாபகம் வந்து பாபா குழந்தை ஆகுவாங்க சிலர். மற்றவர்கள் தண்டனை அடைஞ்சோடனே தானாகவே கடவுளை பற்றி தான் புத்தி தேடும். ஆத்மாவாகிய நீங்கள் எவ்வளோ சின்ன புள்ளி, சின்ன பிந்து அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அவ்வளோ சின்ன புள்ளியில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தி இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயம். ஆத்மா எப்படி உடம்பை எடுக்குது, பாகத்தை நடிக்குது அப்படிங்கிற இந்த எல்லையற்ற பாகத்தை பற்றி இப்போ தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கிடையாது. அதனால தான் நீங்கள் தேக அபிமானியாக இருந்தீங்க இல்லையா. அந்த தேகம் இளமை திமிரில் இருப்போம், அழகாக இருக்கிறன்ற திமிரில் இருப்போம், பணக்காரன்ற திமிரில் இருக்கும். எல்லாம் அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். அந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இங்கே ஆடின ஆட்டத்துக்கு ஏற்ற அடுத்த உடம்பு எடுப்போன்னு தெரிந்தால் அப்படி ஆடி இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதான் பாபா சொல்கிறார், இதுக்கு முன்னாடி நீங்களும் தேக அபிமானியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க ஆத்மா அபிமானி ஆனதுனால. ஸோ இதுவும் அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. கரெக்டாக சொல்லணுன்னா முந்தைய ஒவ்வொரு கல்பத்தில் நடந்தது தான் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ முந்தைய கல்பத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை எந்த அளவுக்கு உருவாக்கிக்கிட்டீங்கன்ற சாட்சாத்காரத்தை இப்போ பார்க்குறீங்கன்றார். எப்படி அதே தான் இப்பயும் பண்ணுறீங்க. அதான் சாட்சாத்காரம், உயிரோட்டமாக. சூப்பர் இல்லையா. 5000 வருஷம் முன்னாடி நடந்ததை பார்க்கணுமா, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க அதிகமாக. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான பாக்கியம் இருக்குது. அவங்கவுங்க எப்படி கர்மம் செய்கிறாங்களோ அதற்கேற்ப துக்கமுடையவர்களாகவோ சுகமுடையவர்களாகவோ பணக்காரர்களாகவோ ஏழைகளாகவோ ஆகிறாங்க. அப்படி எது ஆகுது? ஆத்மா தான் ஆகுது. ஆத்மா முதல்ல எப்படி சுகத்தில் வருது, பிறகு துக்கத்தில் வருதுன்னெலாம் பாபா புரிய வைக்கிறார். தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான அறிவை முந்தைய கல்பத்தை மாதிரியே பாபா இப்போ கொடுக்குறார். ஸோ எந்த அளவுக்கு
இந்த அறிவை பெறுகிறார்களோ, முந்தைய கல்பத்தில் பெற்றார்களோ அதே அளவு தான் இப்போயும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ கடைசியில் ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டமும் தெரிஞ்சிடும். இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு எடுத்து தாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கடைசியில் என்னென்ன பதவி அடைவாங்கன்னு காட்சி தெரியும் இல்லையா? அப்போ அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. பிறகு ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டம் இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ ரொம்ப கம்மியாக அதிர்ஷ்டத்தை உருவாக்கணுங்க கதறுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யார் இப்போ நல்ல யோகத்தோட ஞானம் நிரம்பியவராக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சேவையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஞானமும் புரிஞ்சு பாபாவும் நினச்சிட்டு இருக்கிறவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க படிப்புலேயும் நல்லா முன்னேறிட்டு இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க சீக்கிரமாக முன்னேறிடுறாங்க, ஒரு சிலர் முன்னேற முடியாமல் அவங்க புத்தி அவங்களே கெடுத்துக்கிறாங்க. தவறான தொடர்பில் ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் செய்து. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் முந்தைய கல்பத்திலும் எங்கே அப்படி தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் முன்னேற்றம் அடைந்தார்களோ அவங்க இப்போவும் மறைஞ்சிருக்க முடியாது இல்லை. முந்தைய கல்பத்தில் நல்ல சேவை செஞ்சவங்களால இப்போ சேவை செய்யாமல் இருக்க முடியாது, தானாக செய்வாங்க. ஸோ பாபாவுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருடைய தொடர்பும் பாபா கிட்ட இருக்குது. ஸோ பாபா கூட குழந்தைங்களுடைய செயலை பார்த்து புரிஞ்சுக்கிறார். ஸோ சிவபாபாவும் பார்க்குறாரு, பிரம்மா பாபாவும் பார்க்குறாரு. பிரம்மா பாபா கிட்ட வேணால் மறைக்கலாம், ஏன்னா அவர் மனிதர். ஆனால் சிவபாபா கிட்ட யாரும் மறைக்க முடியாது. பக்தி மார்க்கத்திலேயே பரமாத்மா கிட்டேருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னும் பொழுது ஞான மார்க்கத்தில் எப்படி மறைக்க முடியும்? ஸோ பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா கிட்ட மறைக்க முடியாதுன்றது மைண்டில் ஆழமாக பதிவாயிட்டாலே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக விகாரத்தில் விழவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நிச்சய புத்தி வரணும், அதான் முக்கியம். ஸோ பாபா தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். படிப்பு ரொம்ப ஈஸி, காரியமும் செய்யணும் இல்லையா? அமைதியாக போய் காட்டில் உட்காந்துக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பழைய உலகத்தில் தானே இருந்தாகணும், பழைய நண்பர்கள் உறவினர்களோட. இங்கே இருந்தபடியே புத்தியை விலக்கி பாபாவோடு இணைக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே மதுபனில் இருந்து இந்த முயற்சி பண்ணுறவங்கள விட வீட்டிலேருந்து முயற்சி செய்கிறவங்க வேகமாக போக முடியுன்றார். எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால் அதான் விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிறத விட வீட்டில் ஓய்வு நேரம் அதிகம். ஏன்னா சென்டரில் தான் நிறைய பிரச்சனை, சமஸ்காரம் முதல் இது இல்லாமல் கண்டினியூஸ் சேவை. ஸோ இதுக்கு இடையில் பாபா நினைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? இந்த ஸ்தூலமாக, அதாவது குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. ஏன்னா அங்கே காய்கறி கட் பண்ணுறது, சமைக்கிறது, அதுக்கு மைண்டு யூஸ் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ அப்போ மைண்டை பாபா கிட்ட கொடுத்துடலாம். சாஸ்திரங்களில் அர்ஜுனன் ஏகலைவனுடைய உதாரணம் இருக்குது இல்லையா? ஏகலைவன் வெளியில் இருக்கிறவன், ஆனால் அர்ஜுனனை விட முயற்சி செஞ்சு அம்பு எய்கிறதுல புத்திசாலி ஆகிட்டார் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்குது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஏகலைவனுக்கு துரோகம் நடந்துச்சுன்னு. துரோகம் நடக்கலை. அவன் கட்ட வேரில் கொடுக்குறான்னு அர்த்தம்னா எடுத்த உடனே அவன் பலியாயிட்டான்னு அர்த்தம். ஸோ அதனால் இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலர் மாதிரி வாழணும். ஸோ இதிலும் நீங்கள் உதாரணத்தை பார்க்க போகிறீங்க. இல்லறத்தில் இருந்தபடியே ரொம்ப நல்ல சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க
அவங்க அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே மதுபனில் இருக்கிறாங்க அல்லது சென்டரில் இருக்கிறதுனாலலாம் ஒன்றும் மாயா கிட்டேருந்து தப்பிச்சிட மாட்டாங்க. மாயை விடுறது கிடையாது அங்கே இருக்கிறவங்களையும். ஸோ அதனால் பாபா கிட்டே வந்துட்டிங்கன்னா மாயா கிட்ட வந்து தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிடையாது. எங்கே இருந்தாலும் மாயா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் தனித்தனி. இல்லறத்தில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்கள விட நல்ல முயற்சி செய்ய முடியும், ரொம்ப நல்ல துணிச்சலை வெளிப்படுத்த முடியும். இப்போ நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்கள தான் மகாவீர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு பொக்கிஷம் இந்த முரளி. இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி ஆகி காட்டுவாங்க. ஆனால் குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா பற்றுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. சென்டரில் இருந்தாலும் பற்று வரலாம், இல்லை அங்கேயும் பற்று இல்லாமல் இருக்கும்லாம் சொல்லிட முடியாது. பட் இங்கே வந்து அது ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா? கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தை, பேர குழந்தை, இந்த மாதிரி அது ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனால் அவங்களே போய் மாட்டிக்குவாங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ பாபா நீங்களும் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, நான் எங்கே விட்டேன், நீங்கள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. பாபாவோ யாரையும் விட்டுட்டு வரலை. வீட்டில் இன்னுமே அதிகமான குழந்தைங்க வந்துட்டாங்க. மற்றபடி கன்னியர்களுக்கோ பாபா நீங்கள் இந்த ஈஸ்வரிய சேவை செய்யுங்க அப்படின்னு கன்னியர்களுக்கு சொல்லுவார். இவரும் பாபா, அவரும் பாபா. ஸோ 2 அப்பா இருக்கிறாங்க நமக்கு இல்லையா? பிரம்ம பாபா, சிவபாபா. அதேமாரி குமாரர்களும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் தொடர்ந்து நடக்க முடியல ஸ்ரீமத் படி, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கன்னியர்கள் நன்றாக இருக்கிறாங்க இல்லையா? பாபா விட்டுட்டு போனவர்களில் வந்து குமாரர்களை விட கன்னியர்களை விட குமாரர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஒரு கன்னியா, அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் 100 பிராமணர்களை விட உத்தமமானவர் அப்படின்னு கணக்கிடப்படுறார். அதனால் கன்னிகை அப்படின்னா 21 குலத்துக்கு முன்னேற்றம் செய்பவர், ஞான அம்பு எய்பவர். மற்றபடி யார் இல்லறத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் பிரம்மகுமாரிகள் தான். இன்னும் போக போக அவங்களுடைய பந்தனமும் முடிஞ்சு போயிடும். ஏன்னா சேவை நிறைய செய்ய வேண்டி இருக்குது இல்லையா? பந்தனம் முடிச்சுட்டு தான் வரணும்னா அது முடிஞ்சிடும். யார் தடையாக இருக்கிறாங்களோ ஒன்று அவங்க மாறுவாங்க, அல்லது அவங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடும். ஸோ சேவை செய்யக்கூடிய நிறைய குழந்தைங்க பாப்தாதாவுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இல்லை? சேவை செய்கிற குழந்தை தான் பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிப்பாங்க. அவங்க ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சேவை செய்கிற குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இதயத்தில் இடம் பிடிப்பாங்க. யார் இதயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் சிம்மாசனத்துலேயும் உட்காருவாங்க. ஸோ பாருங்க, யார் சேவை செய்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு தான், யாருக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ பாபாவுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ அதனால தான் பாபா இதே சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து எப்படியெல்லாம் நம்ம சேவை செய்யலாம் அப்படின்னு யுக்திகளை உருவாக்கிக்கிட்டே இருங்க. இல்லை இன்றைக்கி இன்டர்நெட்டு, ஏஐ, அது இதுன்னு வந்துடுச்சு. சேவையில் தூள் கிளப்பலாம் இல்லையா? அதுவும் சரி, வெளியில் பேனர் வைக்கிறது, இது மாதிரி நிறைய பண்ணலாம். படங்கள் கூட புதுசாக தயாராகிட்டே இருக்குது. இது எல்லாமே நடைமுறை விஷயங்கள் ஆகும். ஸோ படங்கள் புதுசாக தயாராகிட்டு இருக்குதுன்னு பாபா அப்போ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஏஐயில் நிறைய பண்ணலாம் க்ரியேட்டிவாக இல்லையா? ஸோ நடைமுறையில் இதெல்லாம் பார்க்குறோம். பரமபிதா பரமாத்மாவோ நிராகாரமானவர், அவரும் நம்மள மாதிரி ஒரு சின்ன புள்ளி தான்னு நாம் இப்போ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆனால் உருவத்தில் தான் சின்ன புள்ளி, ஆனால் ஞானத்தில் அவர் கடல், பதித்த பாவனர்.
ஸோ அவரை மாதிரி ஆத்மாவும் சின்ன புள்ளி தான். குழந்தை வளர்ந்து பெருசாகுது. தந்தைக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இன்றைய காலத்தில் 15-16 வயசுலேயே அப்பாவாகிடுறாங்க. குழந்தை பெற்றுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி. அந்த 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 டைம்லலாம் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ கூட அவ்வளோ சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றா கூட குழந்தை அவரை விட சின்னவங்களாக தானே இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஆச்சரியம் பாருங்கள், என்ன மாதிரியே தான் நீங்களும் இருக்கிறீங்க இல்லையா? தந்தையும் ஆத்மா தான், குழந்தை நீங்களும் ஆத்மா தான். ஆனால் ஒரு சுப்ரீம் ஆத்மா, ஞானம் நிரம்பியவர். மற்றபடி எல்லோரும் அவங்க படிப்புக்கு ஏற்ப தாழ்ந்த பதவியோ அல்லது உயர்ந்த பதவியோ அடையிறாங்க. எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அதை பொறுத்து, எல்லாமே படிப்பை பொறுத்து தான். ஸோ படிப்பு எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறாங்களோ அதற்கேற்ப காரியத்தில் தெரியும், நல்ல கர்மம் செய்வாங்க. இப்போ நல்ல கர்மம் செஞ்சாங்கன்னா உயர்ந்த பதவி அடைவாங்க. இப்போ குழந்தைங்க கிட்ட சிருஷ்டியுடைய முதலீடை கடைபற்றி ஞானம் கிடைச்சிடுச்சு. சொர்க்கத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கண்டமும் இருக்காது. ஸோ அதனால தான் எல்லாமே அழியிறது இல்லை. ஏன் அழியுது இந்தியாவை தவிரன்னா, அங்கே அது மட்டும்தானே இருக்க போகுது. ஸோ அதனால தான் எல்லாம் அழியுது. ஸோ அதனால் அந்த சின்ன புது இந்தியாவில் இல்லையா, டெல்லி மட்டும்தான் இந்தியாவாகவே இருக்கும், இவ்வளோ பேர் இந்தியா இருக்காது. அங்கே நம்முடைய சொர்க்கத்தை காட்டணும். எப்படி துவாரகா அப்படிங்கிற பேர் இல்லை இல்லையா, அது கடலுக்குள்ளே போயிடுச்சு துவாரகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய பரம்பரையின் ராஜ்யம்னு எழுதணுன்றார் இல்லை. வெறும் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இல்லை, அவங்க பரம்பரையே ராஜ்யம் பண்ணும். சத்தியுகத்தில் முதல்ல தேவதா பரம்பரையுடைய ராஜ்யம் இருக்கும், அவங்களுடைய கிராமங்கள் இருக்கும், சின்ன சின்ன லாகாக்கள் இருக்கும். இதுவும் சிந்தனை கடலை கடையிறது. பாருங்கள், ராஜ்யம் இருக்குதுனாலே துறையும் இருக்கும் இல்லையா? கூடவே சிவபாபா கிட்ட புத்தி யோகத்தையும் இணைக்கணும் இல்லையா? இதை சிந்தனை பண்ணும்போது பாபாவை மறந்துடக்கூடாது, அதுலேயும் கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் நாம் அரசாட்சியே பெறுகிறோம். நினைவுனால தான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்குது. அதனால் நினைவில் தான் முழு உழைப்பு தேவைப்படுது. ஆனால் நிறைய பேருடைய புத்தி வெளியில் அலமோதிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் உட்காந்துட்ருக்குறாங்க பாபாவுக்கு எதிர, ஆனாலும் புத்தி முழு நேரமும் பாபாவோட இணைய மாட்டேங்குது. நினைவில் இருக்க முடியல அவங்களால, வேறு எங்கெங்கேயோ சுற்றுது புத்தி. பக்தி மார்க்கத்தில் கூட அதே மாதிரி ஆகுது. ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தி பண்ணிக்கிட்டே புத்தி வேறு பக்கம் போயிடுது. ஸோ யார் தீவிர பக்தி பண்ணுறாங்களோ அவங்க தரிசனத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க கிருஷ்ணரை தவிர வேறு யாருடைய ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ மணி நேரம் வேணாலும் உட்காந்துடுறாங்களாம். அப்படி மற்ற நினைவெல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நம்ம யோகமே அப்படி தான் இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த நினைவும் இல்லாமல் பாபா நினைவில் இருக்கும்போது தான் இந்த ஆழ்ந்த அமைதி அனுபவம் செய்வோம். ஸோ அதில் தான் அதிக உழைப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக தான் 8 மணி மாலை, பிறகு 108 மணி மாலை, பிறகு 16,108 மாலையெல்லாம் உருவாகுது இந்த உழைப்பின் ஆதாரத்தில். அதே மாதிரி லட்சங்களின் மாலை கூட காட்டுறாங்க. ஆனால் ஞான மார்க்கத்தின் மாலை ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்தது. பக்தி மார்க்கத்துடைய மாலை ரொம்ப மலிவானது. ஏன்னா இதில் தான் ஆன்மீக உழைப்பு இருக்குது. அவங்க கிருஷ்ணரை பார்த்து மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் கிருஷ்ணராகவே நீங்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், பக்திக்கும் ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது.
பக்தியில் கிருஷ்ணரை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவக்கரை நீங்கும்னு ஒன்றும் யாரும் புரிய வைக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இந்த ஞான மார்க்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் நீங்கும்னு புரிய வைக்கப்படுது. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ இந்த யோக பலத்தின் மூலமாக உலகத்தின் அதிபதி ஆகிறீங்க. ஆனால் இதை பற்றி யாருக்குமே கனவுல கூட சிந்தனை வந்திருக்காது இல்லையா? ஜஸ்ட்டு நினைவின் உட்கார்ந்த இடத்துல உலகத்தின் அதிபதி ஆக முடியும் யோகா பண்ணி அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் யோகா பண்ணால் ஏதோ நடக்கும்ன்றது மட்டும் ஓரளவுக்கு தோணும் இல்லையா? அதுக்கு தானே காட்டில் போய் தவம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணும். ஆனால் அவங்க பண்ணுற தியானத்தினால எதுவுமே நடக்காது. லக்ஷ்மி நாராயணன் ஒன்றும் சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை அடையலை. அப்புறம் எப்படி உலகத்துக்கே ராணி ஆனாங்க? குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்தும் யாரும் சண்டை போட்டு அதை அபகரிக்கவும் இல்லை. அமைதியாக நடக்குது உலகம். அந்த மாதிரி உலகம் ஆகக்கூடாதான்னு இப்போ எல்லாம் ஏங்குறாங்க. குறிப்பாக அந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்கு பிறகு இல்லையா? ஏன்னா உலகம் ஃபுல்லாக அதனால் பாதிக்கப்படுது. அது சத்தியுகத்தில் தான் அந்த அமைதியான உலகம் இருக்கும். அந்த உலக ராஜ்யத்தை யோக பலத்தினால நாம் இப்போ அடையிறோம். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா முயற்சியே பண்ணுறது கிடையாது, சேவையே செய்கிறது கிடையாது. ஸோ பாபாவோ கட்டளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார், இந்த மாதிரிலாம் கண்காட்சி நடத்துங்க அப்படின்ட்டு. ஒரு நாளில் குறைஞ்சது 150-200 கண்காட்சிகள் நடத்தணுன்றார். ஒவ்வொரு சென்டர்லேயும் கண்காட்சி இருந்துச்சுன்னா புரிய வைக்கிறது ஈஸியாகிடும் இல்லை? வந்தவொடனே எக்ஸிபிஷன் ஹாலுன்ட்டு அங்கே அழைச்சிட்டு போயிடலாம். சென்டர்கள் கூட நாளுக்கு நாள் எல்லா படங்களும் வைக்கிற அளவுக்கு பெருசாகிடும். ஸோ இப்போ மெயின் சென்டர் எல்லாமே பெருசாக தான் இருக்குது இல்லையா? படங்களில் கூட நிறைய கண்டுபிடிப்புகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. வைகுண்டத்துடைய படங்கள் பாரதத்துடைய மிக அழகான அரண்மனைகளோட ரொம்ப அழகாக உருவாக்கணும் இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய சொர்க்கத்துடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் எப்படி மேகத்துக்கு மேலே எப்படி அரண்மனையை காட்ட முடியும்? ஸோ அது காமெடியாக இருக்கும். ஸோ நம்மளது தான் ஒரிஜினல் சொர்க்கம் இல்லையா? அதனால் கரெக்டாக அழகாக தங்க வைர வைடூரியங்கள் நிரம்பிய அரண்மனைகளோட அழகாக சொர்க்கத்தை உருவாக்குங்க, சொர்க்கத்தின் படத்தை உருவாக்குங்கன்றார். ஸோ இன்னும் போக போக புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏஐ மூலமாக நிறையா வர்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃபோட்டோ மட்டும் இல்லை, வீடியோவே வர்றதை பார்க்குறோம். வானப்பிரஸ்த நிலையை அடைந்தவர்கள், அதாவது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நடந்தாலும் சென்றாலும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வானப்பிரஸ்த நிலைன்றது வயோதிக நிலை. ஆனால் இங்கே வானப்பிரஸ்த நிலைன்றது உண்மையிலே எல்லாருக்குமே வயோதிக நிலை தான் இப்போ இல்லையா? ஸோ உண்மையிலே அப்படி தன்னை புரிஞ்சிக்கிறவங்க நடந்தாலும் சென்றாலும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ சேவைன்றது ஸ்தூல சேவை மட்டும் இல்லை, மனசா சேவை ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் பாக்கியம் ஒதுக்கியதோ அவங்க வெளிப்படுவாங்க, சேவை செய்வாங்க. ஒரு சில குழந்தைங்க தப்பான காரியம் செஞ்சு அவங்களுடைய மதிப்பையே இழந்துடுறாங்க, எகியத்துடைய மதிப்பையும் கெடுத்துடுறாங்க. ஸோ எப்படி உங்கள் நடத்தையோ அதற்கேற்ற பதவி தான் கிடைக்கும். யார் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர் தான் மகிமைப்பாடப்படுது. இப்போ சர்வ குணங்களில் நிறைந்தவர்களாக இன்னும் யாரும் ஆகலை. ஒரு சிலர் ரொம்ப நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய பேரை கேட்டு பாபா ரொம்ப குஷி அடைகிறார். ஏன்னா சேவை செய்கிற குழந்தைங்கள பார்த்து பாபா குஷி அடைவார் தானே, ஏன்னா அவரே சேவாதாரி தானே. ஸோ நல்ல சேவையில்
உழைக்கிறாங்க, நிறைய சென்டர்களும் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மை நடக்கும். அவங்க மூலமாக இன்னும் நிறைய பேர் வெளிப்படுவாங்க இல்லையா? ஒரு சென்டர் மூலமாக 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேர் மூலமாக இன்னும் நிறைய பேர் உருவாகுவாங்க இல்லையா? ஆனால் இன்னும் யாரும் சம்பூர்ணம் ஆகலை. அதனால் ஏதோ தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மாயா விடுறதே கிடையாது. ஸோ அதனால் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு சேவை செஞ்சு உங்களை முன்னேற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவோடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்திலையும் உயர்ந்த பதவி அடைவீங்க. பிறகு கல்பமாக அதே பதவி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுடும். ஸோ அப்போ உங்கள் தலைவிதியை நீங்கள் தான் எழுதுறீங்க இல்லையா? சிவபாபா கிட்ட இருந்து யாருமே மறைஞ்சிருக்க முடியாது. நீங்கள் பண்ணுற சேவை பாபாவுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரியும். ஸோ கடைசியில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க என்னென்ன காரியம் செஞ்சாங்க, நல்ல காரியமாக கெட்ட காரியமான்றதெல்லாம் சாட்சாத்காரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, விசும்பி அழ வேண்டியதாகிடும். ஐயோ நேரத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் கடைசியில் தண்டனை அடையிற மாதிரி, பச்சாதாபப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் பாபா என்னதான் புரிய வச்சாலும் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா முயற்சியே பண்ணுறதில்ல. ஸோ நாலேஜ் ஆஃப் காட் சேனலில் வரலட்சுமி சிஸ்டர் இதை பற்றி நல்லா பேசியிருப்பாங்க. அந்த கடைசி நேரம் தண்டனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் அதை பாருங்கள். ஸோ அதில் நிறைய எச்சரிக்கையெல்லாம் இருக்கும். ஸோ பாபாவும் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அலட்சியப்படுத்திடுறாங்க, முயற்சியை பண்ணுறதில்ல, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவம் அப்பாவையே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. பகவானை நினைக்கிறாங்க எல்லாரும், ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சிக்காமல் என்ன நினைப்பாங்க? அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் கடவுளை வணங்குறாங்க, பக்தி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து உங்களுக்கு சத்தியுகத்தின் சுயராஜ்யத்தின் ஆஸ்தி ஒரு நொடியில் கிடைக்கிது. சிவபாபாவுடைய பேர் எல்லோருக்கும் பிடிக்குது. அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி நமக்கு கிடைக்கிதுன்னு நமக்கு தான் தெரியும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் நடத்தை மூலமாக பாபாவுடைய பேரையும் எகியத்தையுடைய பேரையும் புகழடைய செய்யணுமே தவிர மதிப்பை இழக்கிற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. சேவையின் மூலமாக உங்களுடைய பாக்கியத்தை நீங்களே உருவாக்கிக்கணும். பாபாவுக்கு சமமாக நன்மை செய்பவராக ஆகி எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் அடையணும். அப்போ தான் முதல் நம்பரில் வர முடியும். இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே தாமரை மலர் மாதிரி தூய்மையாக விலகி இருக்கிறதுக்கான நல்ல துணிச்சலை வெளிப்படுத்தணும். வரதானம். சதோப்பிரதான ஸ்திதியில் நிலைச்சிருந்து சதா சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யக்கூடிய இரட்டை அஹிம்சாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போவுமே உங்களுடைய சதோப்பிரதான சமஸ்காரத்தில் நிலைச்சிருக்கணும். அது எப்படி நிலைச்சிருக்கிறது? நான் ஆல்ரெடி சதோப்பிரதானமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ சதோப்பிரதானமாக இருக்கும்போது என் வார்த்தை எப்படி இருக்கும், பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அப்போ அந்த சமஸ்காரம் வெளிப்படும். ஸோ அந்த சமஸ்காரத்தில் நிலைச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிலைச்சிருந்து சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யணும். இல்லையா? சொர்க்கத்தில் சந்தோஷம் உள்ளிருந்து வரும் இல்லையா? அது இப்போ பண்ணுற பயிற்சியின் நீட்சி தான். அது இப்போவே அதை அனுபவம் பண்ணுவோம்.
இதுதான் உண்மையான அஹிம்சைன்றார் இல்லையா? சதோபிரதான சமஸ்காரத்தில் நிலைச்சிருந்து சுகம் சாந்தியின் அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்கள், இதுதான் உண்மையான அஹிம்சை. மகாத்மா காந்தி பண்ணது அஹிம்சை கிடையாது, அது இம்சை. டார்ச்சர் தான் பண்ணார் வெள்ளைக்காரங்களை இல்லையா? இம்சைனா அதன் மூலம் துக்கம் அசாந்தியை கொடுக்கறது இல்லையா? ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக அவர் என்ன சுகத்தையை கொடுத்தாரு? துக்கத்தை தானே கொடுத்தாரு. அவன் இன்னும் டென்ஷன் ஆனான், எல்லாம் ஆச்சு. ஸோ அப்போ அதுக்கு பேர் இம்சை தான். துக்கத்தை கொடுக்குறீங்க, அமைதியை கெடுக்குறீங்கனாலே அது இம்சை தான். அதனால் செக் பண்ணுங்க, முழு நாளும் எந்த விதமான இம்சையும் யாருக்கும் கொடுக்கல தானேன்னு செக் பண்ணுங்க. ஸோ ஏதோ உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை ஒருத்தருடைய மனதின் அமைதியை குழப்பிட்டா கூட அதுவும் இம்சை தான் புரிஞ்சுக்கணும். அந்த மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுகிறது, அந்த வார்த்தை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சிலர் பேசுவாங்க இல்லையா, அதுவும் இம்சை தான். ஸோ அப்படியும் பண்ணாமல் இருக்கிறேன்னா யோசிங்க. உங்களுடைய சதோபிரதான சமஸ்காரங்களை உள்ள அழுத்தி வச்சு மற்ற சமஸ்காரங்களை எமர்ஜ் பண்ணுறீங்க இல்லை? இதை மெர்ஜ் பண்ணி உள்ளே அமுக்கிட்டு சதோபிரதான சமஸ்காரம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, பட் ஆனால் அது உள்ளேயே இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஆனால் அதுக்கு பதிலாக அதை உள்ளே அமுக்கிட்டு அசுர சமஸ்காரத்தை நடைமுறையில் கொண்டுட்டு வரீங்கன்னா அதுவும் இம்சை தான். அதனால் ஆழமாக உள்ளுக்குள்ளே போய் நான் மகான் ஆத்மான்ற நினைவில் இருந்து இரட்டை அஹிம்சாதாரி ஆகுங்கள். இல்லை, இரட்டை அஹிம்சாதாரின்னா ஒன்று இந்த மாதிரி வார்த்தையின் மூலமாக இப்படி துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது, இன்னொன்று காமம் அது இல்லாமல் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சதோ பிரதான இரட்டை அஹிம்சாதாரி ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் இருந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் சுகத்தை மட்டுமே நீங்களும் அனுபவம் பண்ணணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஸ்லோகன்: எப்போ சத்தியத்தில் பொய் கலப்படமாகுதோ அப்போ குஷி மறைஞ்சிடுதுன்றார் பாபா. இல்லை, சத்தியத்தில் பொய் கலக்கக்கூடாது. சத்தியம்னா என்ன? பாபா சொல்கிற வழி தான் சத்தியம், மற்ற எல்லாமே பொய் தான். அது உங்கள் மனதின் வழி, மற்றவர்களுடைய வழி எல்லாமே. ஸோ நீங்கள் சத்தியத்தின் வழிபடி நடக்கிறீங்களா இல்லையான்றது எப்போ தெரியும்? உங்கள் குஷி மறையும் போது தெரியும் நீங்கள் சத்தியத்தின் வழிபடி நடக்கலை அப்படின்ட்டு. ஸோ அதான் பாபா சொல்லுவார், குஷி குறையுதுனாலே கண்டிப்பாக ஸ்ரீமத்தை மீறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வக்த இஷாரா: மகான் ஆகணும்னா இனிமை மற்றும் பணிவுன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அலௌகீகமாக இருக்கணும், ஃபரிஸ்தா மாதிரி இருக்கணும் இல்லையா? இங்கேருந்து விலகியும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். அதுதான் அலௌகீகம். அலௌகீகம்னாலே விலகி இருக்கிறது, கூடவே அன்பாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்கணும். விலகி இருக்கிறனால வெறுப்பு கக்கிற வார்த்தை கிடையாது, ரொம்ப இனிமையாக இருக்கணும். ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணுங்க, இனிமையான வார்த்தை தான் பேசுவேன், நான் இனியவன் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனியவன். அப்போ தான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைய வரைக்கும் உங்கள் வார்த்தைகளின் சக்தி தான் வீணாயிட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வார்த்தையில் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு தேவையான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையில் இனிமை இல்லை. இல்லை, இனிமை இருந்துச்சுன்னா மெய் மறந்து கேட்பாங்க. வார்த்தைகளை வீணான வார்த்தையிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. வீண் வார்த்தையே வரக்கூடாது. அப்போ தான் தந்தையை வெளிப்படுத்துகிற ஓசை
தீவிரமாகும், தீவிரமாக கேட்கும். இல்லை உங்கள் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் மகான் வார்த்தையாக இருக்கணும், இனிமையான வார்த்தையாக இருக்கணும். அந்த ஃபரிஸ்தாவே ஏஞ்சலே வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். செம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.